கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நிறைய ஜெபங்கள் இருப்பது நல்லது. ஆனால் நம்ம வந்து இந்த ஜெபத்தோடு கூட இன்னொரு காரியம் நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இல்லைன்னா அது மற்ற மதங்கள் பேசுகிற ஜெபம் போல் அது மாறிடும். ஜெபத்தோடு சேர்ந்து என்னமும் தேவைன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் வேண்டும். அது வந்து அதை மறந்துடக்கூடாது. பாருங்கள், மற்ற மதங்கள்லேயும் இந்த வேண்டிக் கொள்வது, உபவாசம், அப்புறம் ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் சொல்லுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒன்று போய் கொடுக்கறது கடவுளுக்கு, அதெல்லாம் இருக்குது. அவங்களும் வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. போய் மெழுகுவத்தி கொளுத்துறது, முட்டியிலேயே நடக்கிறது, அவங்களே அடித்து கொள்வது, அது மாதிரி ஒரு மதத்துலேயும் வந்து இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போதிப்பாங்க, இல்லைன்னா என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னால், எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக நம்ம பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக நம்ம உடம்பை போட்டு வருத்தி எடுத்து நம்ம வந்து கஷ்டப்படுறோமோ, கடவுள் என்ன பண்ணிடுவார், நிச்சயமாக கேட்டுருவார். ஆகவே அவங்க எதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு தூரமான இடம் வரைக்கும் காலில் செருப்பு போடாமல் நடந்து போகிறது, வெயில்லையும் மழையிலையும் அப்படியே நனைஞ்சு காஞ்சு அப்படியே போகிறது, கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சோன்னா கடவுள் வந்து என்ன பண்ணிடுவார்னா, இதை பார்த்து பரிதாபப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருவார் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கடவுள் வந்து எதையோ ஒன்று கையில் பிடிச்சி வச்சுருக்கிறார், கொடுக்க மாட்டுறாரு, நம்ம அவர்கிட்ட வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி என்ன பண்ணணும்னா, ஜெபம் என்ற போர்வையில் நிறைய விதமான வித்தியாசமான காரியங்களை நம்ம பண்ணணும். ஒரு சர்ச்சில் கூட இப்படி நடைபெற்றது. ஒருத்தர் வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார் கொஞ்சம் நேரம். அப்புறம் வெளியே எளிமை போயிட்டு என்ன பண்ணார்னா, கொஞ்சம் சின்ன கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். சின்ன கல் எடுத்துகிட்டு வந்து தரையில் போட்டு அது மேலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். அவருடைய என்னன்னு சொன்னால், நான் சும்மா ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார், இப்படி வந்து இந்த கல் மேலே என் முட்டிலாம் காயப்படுற அளவுக்கு, ரத்தம் வர அளவுக்கு நான் வந்து ஜெபம் பண்ணேன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுவார், நிச்சயமாக கேட்டுருவார். நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது, இதெல்லாம் வந்து பழைய மதங்கள்லேருந்து, நம்ம விட்டு வந்த மதங்கள்லேருந்து வந்த எண்ணம். இது வந்து பைபிளில் அப்படி கிடையாது என்பதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து ஓல்டு ரிலீஜியஸ் திங்கிங். பழைய மதங்கள் நமக்கு போதித்ததுனால ஏதோ ஒரு இதில் அதே ஐடியா வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் சில பெந்தேகோஸ்து சபைக்குள்ளேயும் அந்த ஐடியாஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்றத நான் மறந்துடக்கூடாது. நான் இதை வந்து கிண்டல் பண்ணலை, இருக்கிற ஃபேக்ட் நான் சொல்கிறேன், இருக்கிற நிஜத்தை நான் சொல்கிறேன். ஏனென்றால் நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம அப்படிப்பட்ட எண்ணத்தோடு என்ன பண்ண வாழக்கூடாது. அதாவது சில ரிலிஜன்ஸில் சொல்லுவாங்க அப்பீஸ்மெண்ட் ஆஃப் த காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பீஸ்மெண்ட் ஆஃப் த காட்ஸ், அதாவது இந்த தெய்வங்கள் வந்து கோபமாக இருக்குது, இந்த தெய்வங்கள் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது நம்ம மேலே. ஆகவே அதை வந்து சாந்திப்படுத்துறதுக்கு, அதை சமாதானப்படுத்துறதுக்கு அதுக்கு வந்து எதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான தங்கத்தை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. போயிட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ தங்கத்தை கடவுள் பார்த்துட்டாருன்னு சொன்னால் அவர் உடனே என்ன பண்ணிடுவார், சரி பரவாயில்ல, இவ்வளோ அவன் தூக்கி போடுறானே நம்மளுக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுவாருன்னு ஆசீர்வச்சு அனுப்பிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வெறும் பணம், இப்படிப்பட்ட தங்களையே காயப்படுத்தி ரத்தம் வர மாதிரி பண்ணி இப்படிலாம் பண்ணி என்ன பண்ண நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அதெல்லாம் பார்த்து மயங்கிறது கிடையாது. சவுல் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு ஒரு திட்டவட்டமாக ஒரு கமாண்ட் கொடுத்தாரு. அவனை வந்து ஆண்டவர் சொன்னால், இந்த தேசத்துக்கு விரோதமாக நீ போருக்கு போகணும், இந்த போரில் நீ இதுதான் பண்ணணும்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் அவன் என்ன பண்ணலான்னா, ஆண்டவர் சொன்னதை பாதி வரைக்கும் செஞ்சுட்டு பாதி செய்யாமல் என்ன பண்ணான்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு இருக்கிறான். நிறைய ஆடுகள், நிறைய காளைகளை வைத்து என்ன பண்ணான்னா அட்டகாசமாக இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பலி செலுத்திட்டு இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு, அப்பா நீ ஆண்டவர் சொன்னது நீ பண்ணி ஆவாங்க. அவன் உடனே சொல்கிறான், பலி செலுத்துகிறேன் நான் கடவுளுக்காக எல்லாத்தையும். அந்த ஊர்லேருந்து உச்சிதமான நல்ல பெரிய ஆடுகள், பெரிய மாடுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து, கொளுத்த மாடுகள் எடுத்துகிட்டு வந்து நான் ஆண்டவர் கொடுத்துருக்கேன். சாமுவேல் சொன்னார், இல்லைப்பா அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து உன்னுடைய காணிக்கையை பார்த்து, உன்னுடைய பலிகளை பார்த்துல ஏமாற மாட்டார். ஆண்டவர் உன் வாழ்க்கையை கேட்குறார், நீ கீழ்ப்படிந்து வாழ்றியா, ஆண்டவர் சொன்னது நீ கீழ்ப்படிஞ்சியா. அப்போது சில நேரங்களில் மற்ற மதங்கள் வந்து இதை முக்கியப்படுத்துறதே கிடையாது. எடுத்துகிட்டு வந்து போடு, இப்படி உன்னை குத்திக்கோ, அது மட்டும் போதும், கடவுள் மயங்கிடுவார்னு நினைக்கிறான். கடவுள் எல்லாம் மயங்கிறது இல்லை. நம்முடைய தேவன் எதை சொல்கிறாருன்னா, ஜெபம் நிச்சயமாக தேவை, அதை வந்து குறைத்து சொல்லவே கூடாது. ஜெபம் நிச்சயமாய் முக்கியம். ஆனால் நாணயத்தின் 2 பக்கங்கள் இருக்கிறது போல், ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை தொடர்ந்து ஒருத்தன் இருப்பான்னு சொன்னால்
அது வந்து கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபமாய் இருக்காது. பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு வேதம் சொல்லுகின்றது பாருங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு கூட நமக்கு என்ன போதித்தார்? நீ ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வரும்போது திடீர் ஞாபகம் வருகிறது, உன் சகோதரனோடு உனக்கு ஒரு விரோதம் இருக்குது அப்படின்னு உனக்கு ஞாபகம் வருமானால் காணிக்கை போடாத. காணிக்கை எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுட்டு முதல்ல போய் உன் சகோதரனோடு என்ன பண்ணு? ஒப்புரவாயிட்டு பின்பு வந்து என்ன பண்ணு? காணிக்க போட. அப்போ நம்ம ஆண்டவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் தங்கத்தை பார்த்து வெள்ளியை பார்த்து பார்க்காத ஆள்லாம் கிடையாது. தங்கத்தையும் வெள்ளியும் அவர் தான் உருவாக்கினார். அல்லேலூயா. மனுஷங்கள் வந்து அவர் தான் உருவாக்கினார். அவர் வந்து அன்புள்ள தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் தான் நியாயமான தேவனாக இருக்கிறார். ஹி இஸ் அ ஜஸ்ட் காட். அவர் வந்து அநியாயம் பண்ண மாட்டார். அதாவது பாருங்கள், உலகத்தில் நம்ம வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து மனிதர்கள்ட்ட யூஸ் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் நம்மள்ட்ட ரொம்ப கோச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோன்னா 1 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவன் வரட்டும், நான் முகத்திலே முழிக்க மாட்டேன், அவனை நான் பார்த்துக்கிறேன்ட்டு ரொம்ப கோபமாக இருப்பாங்க. இந்த 1 கிலோ அல்வா பார்த்த உடனே சரி சரி என்ன பண்ணுறது, வீடு ஏறி வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அல்வாலாம் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு பிடிச்ச கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவரே போய் நின்று வாங்கி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு, சரி போகட்டும். அல்வா பார்க்காத ஆளுங்களெல்லாம் இதை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க? மயங்கிடுவாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் பார்க்காத ஆளுங்களாம் தங்கத்தையும் வெள்ளியும் நீங்கள் மோதிரம் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேற பாட்டெலாம் பாடுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆகவே ஒரு பக்கம் ஜெபம் வந்து நம்ம ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறோம், ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னா, இப்படி குட்டிக்காரனை போட்டு இப்படி டான்ஸ் ஆடி இப்படி அதெல்லாம் பண்ணி எண்ணி நம்ம ஜெபம் பண்ணிட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார்? பாவம், எடுத்தாவது கேட்டு தான் ஆகணும். அவர் சொல்லிடுவார், உடனே ஓகேன்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துருவார். அப்படி நினைப்போமானால் நம்ம வந்து வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளலை,